Hello guys, welcome to another video. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு டெக் அப்டேட்டோ இல்ல ஒரு டெக் நியூஸோ அந்த மாதிரி கிடையாது. இது ஃபியூச்சர்ல இந்தியாவை ஒரு சிலிக்கான் சூப்பர் பவரா மாத்துறதுக்கு உண்டான ஒரு மூவ் தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே ஏஐ ரேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஏஐ ரேஸுக்கு என்ன தேவை அப்படின்னா சிப். ஸோ இந்த சிப்பை ரெண்டு கண்ட்ரிஸ் தான் ரொம்ப அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று சைனா, இன்னொன்று அமெரிக்கா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த சிப் வார்ல தான் இப்போ இந்த உலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சிப் டெக்னாலஜியை யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வாரே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்தியா ஒரு பெரிய டெசிஷனை எடுத்திருக்கு. அது என்னன்னா, டாக்ஸிலிகா இனிஷியேட்டிவ்ல இந்தியா போயிட்டு இப்போ ஜாயின் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு சாதாரண அக்ரிமெண்ட் கிடையாது. இது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இது என்ன, இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ பேக்ஸ் சிலிக்கா இல்ல பேக்ஸ் சிலிக்கா இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, பேக்ஸ் அப்படின்னா பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, சிலிக்கா அப்படின்னா சிலிக்கான் பேஸ்ட் மெட்டீரியல். சிலிக்கான் இல்லாம இந்த வேர்ல்டு மூவ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப், டேட்டா சென்டர்ஸ், சோலார் பேனல், இது எல்லாத்துலயுமே சிலிக்கான் இல்லாம எதுவும் வேலை செய்யாது. இந்த பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ் யார் லீட் பண்றா அப்படின்னா யூஎஸ். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, ஹை பியூரிட்டி சிலிக்கான் சப்ளையை செக்யூர் பண்றதும் பிளஸ் ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் கூட கொலாபரேட் பண்றதும். அப்படி கொலாபரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜியை எங்கேயும் யாரும் திருடிட்டு போகாம அண்ட் ஃபாரின் டிபெண்டன்சியை ரிடியூஸ் பண்றதுக்கும் லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் பேக்ஸ் சிலிக்கா இனிஷியேட்டிவ். இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா டிசம்பர் 2025ல இதை லான்ச் பண்ணாங்க. ஏன் சிலிக்கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சிப்ஸ்ல நம்ம ஃபோன்ல இருக்க சின்ன சின்ன சிப்ல இருந்து ஏஐ டேட்டா சென்டர்ல இருக்க ஜிபியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பேஸ் மெட்டீரியல் அப்படின்றது சிலிக்கான் தான். இப்போ சிலிக்கான் இல்லாம ஏஐ ரெவல்யூஷன் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சிலிக்கான் தான் அதுக்கு பிரெயினா இருக்கு. அட்வான்ஸ்டு சிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஹை பியூரிட்டி சிலிக்கான். இந்த ஹை பியூரிட்டி சிலிக்கான் சப்ளை பண்றதுல தான் இந்தியா இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்தியா ஆல்ரெடி செமிகண்டக்டர் மிஷன் லான்ச் பண்ணிருக்கே, திருப்பி எதுக்கு போயிட்டு இந்த பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ்ல இந்தியா போயிட்டு ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னா, இந்தியா செமிகண்டக்டர் மிஷனை லான்ச் பண்ணிருக்கு. பட் அதுல ப்ராப்ளம் என்னன்னா, செமிகண்டக்டர் ரெடி பண்றதுக்கு உண்டான ஹை பியூரிட்டி சிலிக்கான் தான் நிறைய தேவை. இது இப்போ குளோபல் மார்க்கெட்ல சிலிக்கானையும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கும் டாமினன்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா. நம்ம ஒரு செமிகண்டக்டர் சிப்புக்கும் சைனாவை நம்பி இருக்கிறது நம்மளுடைய ஃபியூச்சர் டெக் குரோத்தை ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்தியா பேக்ஸ் சிலிக்கா இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணிருக்கு. இதனால என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே செமிகண்டக்டர் செய்ய தேவையான அட்வான்ஸ்டு சிலிக்கான ப்ராசஸ் பண்ற எக்கோசிஸ்டமை இந்தியாவிலே பில்ட் பண்ண முடியும். இதனால இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணது பிளஸ் லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை பண்ணுது. சக்சஸ் ஆனா இந்தியா செமிகண்டக்டர் துறையில இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிக்கும். இதனால எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸும் நிறையவே கிரியேட் ஆகும். டைரக்ட் ஜாப்ஸ் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், ப்ராசஸிங் யூனிட்டு, சிப் ரெடி பண்றதுக்கு உண்டான எக்கோசிஸ்டம், இது எல்லாம் இந்தியாவிலே பில்ட் ஆகும். இன்டைரக்ட் ஜாப்ஸ் அப்படின்ட்டு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் பிளஸ் சப்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு இது இன்டைரக்ட் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுது. இதனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். பிளஸ் செமிகண்டக்டர் ஃபீல்டில் ஃபாரின் டிபெண்டன்சியை குறைக்குது. பிளஸ் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்க்கு இது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்தியா ஏஐ ஈகோசிஸ்டமை பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டா சென்டர்ஸ் பிளஸ் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் இப்போ குரோ ஆயிட்டு இருக்கு. பட் அதுக்கு தேவையான ஹார்ட்வேரை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ் இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னா, ஃபாரின் டிபெண்டன்சியை, அதாவது ஃபாரின்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற சிப்ஸோடைய வேல்யூ கம்மியாகும். எப்படி அப்படின்னா, ஹை குவாலிட்டி சிலிக்கான் லோக்கல்லே கிடைச்சது அப்படின்னா ஏஐக்கு உண்டான ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஈஸி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜிபியூ ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணுற காஸ்ட்டும் கம்மியாகும். ப்ளஸ்
டேட்டா சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான காசும் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா டேட்டா சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மெயின் என்ன தேவைன்னா ஜிபியூ தான் தேவை. நாளைக்கு இந்த ஜிபியூ இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் ஆச்சு அப்படின்னா டேட்டா சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இது ஃப்யூச்சரில் இந்தியாவை ஏஐ மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஈஸி கிடையாது. ஏன்னா இதில் ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு ப்ளஸ் குளோபல் காம்படிஷன் இது எல்லாமே இருக்குது. இதில் சைனா ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில். இப்போது சைனாவுக்கு இந்தியா செமிகண்டக்டரில் சீரியஸ் காம்படிஷனாக வந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும். ஓவராலாக பார்த்தோம்னா இது ஒரு சின்ன நியூஸ் மாதிரியே தெரியும். பட் இது லாங் டேர்மில் இந்த அக்ரிமெண்ட்டு ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆயில் ஏரா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகுது. அது என்ன ஆயில் ஏரா அப்படின்னா க்ரூட் ஆயிலை இது வரைக்கும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் வேர்ல்டுடைய சூப்பர் பவராக இருந்தாங்க. இப்போது நெக்ஸ்ட் பவர் யார் அப்படின்றத எது டிசைட் பண்ணுது அப்படி இல்லை எது தீர்மானிக்குது அப்படின்னா சிலிக்கான் தான் டிசைட் பண்ணுது. ஸோ சிலிக்கானை எந்த கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுதோ அதுதான் ஃப்யூச்சருடைய சூப்பர் பவராக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்தியா அதுக்கு தான் ரெடி ஆகுது. ஸோ இந்தியாவில் செமிகண்டக்டர் ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணி செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை டு எவ்ரிவன். ஜெய் ஹிந்த்.